அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.3ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எக்ஸ்பிளைன் why Rolle's theorem is not applicable to the following function in respect to intervals கொடுத்து 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் f of x is modulus of 1 by x, x is lies between in the interval -1 to 1 closed interval. Then second, f of x is tan x, x belongs to the closed interval 0 pi. And the third subdivision வந்து f of x is equal to x minus 2 log x, x belongs to closed interval 2,7 கொடுத்துருக்காங்க. அதாவது ரோல்ஸ் தியரம் எதனால் சாட்டிஸ்ஃபை பண்ணலைங்கிறது. சரிங்களா? ரோல்ஸ் தியரத்துடைய ரூல்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அதாவது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும், எங்கேயுமே கட் ஆகக்கூடாது. இந்த இன்டர்வல்னா க்ளோஸ்டு இன்டர்வல் a, b. அடுத்து f of xங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியதாக இருக்கணும் இந்த ஓப்பன் இன்டர்வல் a, bயில். அடுத்து f of aவும் ஃபங்க்ஷன் வேல்யூ f of bயும் சமமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து f dash of c equal to 0ன்னு போட்டேன்னா அந்த போட்ட உடனே ஒரு வேல்யூ c கிடைக்கும். அந்த c வந்து இந்த ஓப்பன் இன்டர்வலுக்கு நடுவில் இருக்கணும், இன் பிட்வீன் a அண்ட் b இருக்கணும். சரிங்களா? இருந்துச்சுன்னா ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். அதான் ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக இருக்கணும், அதாவது தொடர்ச்சியாக இருக்கணும், கட் ஆகாமல் இருக்கணும். இந்த ஒரு கிராஃபை போட்டேன்னா அப்படி கண்டினியூஸாக தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியதாக இருக்கணும். அடுத்து இந்த ஏங்கிற இன்டர்வலில் ஃபங்க்ஷன் வேல்யூ பிங்கிற பாயிண்டில் ஃபங்க்ஷன் வேல்யூ சமமாக இருக்கணும். அடுத்து f dash of c equal to 0 அப்படின்னு போட்டால் அட்லீஸ்ட் 1 c is belongs to the open interval a, b அப்படின்னு வரணும். இதுதான் ரூல்ஸ். இதில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா the rule same is not applicable எழுத வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒன்றா செக் பண்ணுவோம். f of x is 1 by modulus of 1 by xன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இதில் இன்டர்வல் வந்து -1, இங்கே 1. இதுக்கு இடையில் 0ங்கிற பாயிண்ட் இருக்கும் இல்லையா? எல்லா பாயிண்ட்டுக்கும் இந்த படம் போட்டிங்கன்னா அப்படி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே 0ங்கிற இடத்துல மட்டும் பாருங்க, 0ன்னு போடும்போது இதனுடைய வேல்யூ கிடைக்காது. வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒன்றுக்கு ஓகே ஆகலைன்னா கிடையாது. அப்போ -1ன்னு போடும்போது -1 போடு 1 by -1 வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி -1/2 போட்டாலும் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனால் 0ன்னு போட்டு பாருங்கள், f of 0 equal to 1/0ன்னு வரும். 1/0ன்னா 1/0ன்னு போட்டால் இன்ஃபினிட்டி. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? 0 எக்ஸ் இஸ் 0, f of x is equal to இன்ஃபினிட்டின்னு வருது. அப்போ இன்ஃபினிட்டின்னு வந்தாலே அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே போயிட்டே இருக்கிறது 0ல் வரும்போது அப்படியே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். 0ல் எக்ஸுக்கு 0 போடும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ எக்ஸ்டெண்ட் பண்ணி போக முடியல. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கும்போது இந்த கர்வ் வந்து ஆயிடுது, கட் ஆயிடுது. 1/0னா இன்டெர்மினேட் ஃபார்ம்னு அர்த்தம். அதாவது டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ 0ல் கிடையவே கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருது? இந்த கர்வு கட் ஆயிடுது. அப்போ கண்டினியூஸாக இல்லை. தேர்ஃபோர் f of x is not continuous இந்த இன்டர்வல் -1 to 1. -1க்கும் 1க்கு இடையில் இது என்ன ஆகுது? கண்டினியூஸாக கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல கட் ஆகிடுது. அப்போ கண்டினியூஸ் இல்லைன்னா ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் எழுதலாம். தேர்ஃபோர் ரோல்ஸ் தியரம் நாட் அப்ளிகபிள். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இதில் கண்டினியூஸ் இல்லாததுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து ரோல்ஸ் தியரத்தை ஓகே பண்ணலை, சாட்டிஸ்ஃபை பண்ணலை, நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிடணும். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் f of x is equal to tan x அப்படிங்கிற ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த இன்டர்வல் என்னென்னா x is belongs to 0 to pi. இதில் அதே மாதிரி தான் இந்த tan கர்வ் தெரியும் இல்லையா? tan கர்வ் வந்து 0 to piக்கு இடையில் எப்படி கண்டினியூஸாக இருக்குமா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ இன்டர்வல் வந்து இது 0, இது பை. சரிங்களா? அப்போ இந்த கர்வ் tan 0 0ல் அப்படியே இப்போ வரைஞ்சோம்னா கிராஃபில் போட்டோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு இடையில தான் π/2 இருக்குது. 0லேருந்து பை வரைக்கும் இந்த கண்டினியூஸாக போட முடியுமான்னு பார்க்கணும். கண்டினியூஸாக இந்த கர்வில் கொடுத்துருக்க இன்டர்வலில் அப்படின்னு பார்த்தோம்னா இடையில ஒரு பாயிண்ட் எடுத்து பாருங்கள். π/2ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. அப்போ இதில் வந்து f of ஃபங்க்ஷன் வேல்யூ போடுங்க. f of π/2 is equal to tan π/2. tan π/2 வேல்யூ என்னது? டேபிளில் பார்த்தீங்கன்னா tan π/2 இன்ஃபினிட்டி. அப்போ இந்த கர்வ் வந்து இப்படி போயிட்டே இருக்குமே தவிர இந்த π/2ங்கிற இடத்துல என்ன ஆயிருதுன்னா அப்படி கட் ஆகாமல் மேலே போயிட்டே இருக்கும். பழைய கணக்கு மாதிரியே தான் அப்படி
என்னாகும், அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை டூங்கிற லைனுக்கு க்ளோஸாக போயிட்டே இருக்குமே தவிர இன்டர்செக்ட் பண்ணி கிராஸ் பண்ணி போகாது. அப்போ 0 to பை வரைக்கும் இந்த கர்வ் வந்து கண்டினியூஸாக போகாது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது, கட் ஆயிடுது. அப்புறம் திரும்ப இங்கேருந்து ஆரம்பிக்கும், திரும்ப கீழே இருந்து ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இந்த கர்வ் வந்து கண்டினியூஸ் கர்வ் கிடையாது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் இந்த இன்டர்வல் 0 to பை. therefore என்ன எழுதலாம், ரோல்ஸ் தியரம் நாட் அப்ளிகபிள். ஓகேவா? அப்போ 0 to பைக்கு அப்ளிகபிளாக இருக்குன்னு கேட்குறாங்க. 0 to பை பட்டில் அது கட் ஆகிடுது, கண்டினியூஸ் இல்லாமல் போயிடுது. கண்டினியூஸ் கிடையாது போன இதுலேயும் கண்டினியூஸ் இல்லாதனால இது நாட் அப்ளிகபிள். சரிங்களா? அடுத்து தேர்டு சப்டிவிஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 லாக் எக்ஸு இன்டர்வல் 2,7 க்ளோஸ்டு இன்டர்வல் 2,7. 2,7 க்ளோஸ்டு இன்டர்வல்னால் இந்த 2ங்கிறதும் அதில் இருக்கும். எக்ஸோட மதிப்பு 2 எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம். அப்புறம் 3, 4, 5 எல்லாமே இருக்கும். 2 இருக்கும், 7 இருக்கும். இதுக்கு இடையில் எல்லா நம்பரும் எக்ஸினுடைய வேல்யூ போடலாம். ஓப்பன் இன்டர்வல்னால் இந்த ரெண்டுமே கிடையாது, அதுக்கு இடையில் உள்ளது மட்டும்தான் இருக்கணும். அதான் ஓப்பன் இன்டர்வல்னு அர்த்தம். ஓப்பன் இன்டர்வல்னால் அந்த 2 பாயிண்ட்டை தவிர இடையில் உள்ளது எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 போடலாம், அடுத்து 7 போடலாம், அதுக்கு இடையில் உள்ள நம்பரும் போடலாம். இப்போ 2 போட்டால் என்ன வரும், 2 மைனஸ் 2 லாக் 2ன்னு வரும், ஏதோ ஒரு நம்பர் வரும். சரிங்களா? 3 போட்டாலும் 3 மைனஸ் 2 லாக் 3ன்னு வரும், ஏதோ ஒரு நம்பர் தான் வரும். 7 போட்டாலும் 7 மைனஸ் 2 லாக் 7 போடும், ஏதோ ஒரு நம்பர் ஃப்ராக்ஷனாக வரும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதோ ஒன்று வரும். சரிங்களா? ஆனால் இன்ஃபினிட்டிங்கிறது வராது. இன்ஃபினிட்டிங்கிறது 1/0ங்கிற ஃபார்மில் இது எதுவுமே கொடுக்கல ஃபங்க்ஷனே. அப்போ இன்ஃபினிட்டி வராதனால இது கண்டினியூஸ் தான். அப்போ என்ன இதெல்லாம், ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 லாக் எக்ஸ் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 லாக் எக்ஸு அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருக்குது. எந்த நம்பர் போட்டாலும் இதுக்கு இடையில் எந்த நம்பர் போட்டாலும் ஒரு நம்பர் தான் வரும். அதனால் என்ன எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இந்த இன்டர்வல் 2,7 கண்டினியூஸாக இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஷியபிளா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 லாக் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 2 இன்ட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அப்போ என்னாகும், 1 மைனஸ் 2/xன்னு கிடைக்கும். சரிங்களா? இதில் ஏதாவது இன்ஃபினிட்டி வர முடியுமான்னு முடியாது. ஏன்னா இங்கே வந்து 2லேருந்து 7 வரைக்கும் தான் இருக்குது. சப்போஸ் இங்கே 0 வந்தால் தான் எக்ஸினுடைய வேல்யூ 0 இருந்தால் தான் இன்ஃபினிட்டி ஆகும். சரிங்களா? இங்கே இந்த இன்டர்வல்லே அவன் 0 கொடுக்கவே இல்லை, அவங்க கொடுக்காதது 0. சரிங்களா? 2 to 7 இடையில உள்ள நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்படின்னா 0 கிடையாது, இந்த இன்டர்வலில் கொடுத்துருக்கிறதுல 0 கிடையாது. 0 இருந்தால் தான் எக்ஸினுடைய வேல்யூ 0ன்னு இருந்தால் 2/0 இன்ஃபினிட்டியாக டோட்டலாக எல்லாம் இன்ஃபினிட்டியாக மாறிடும். அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியபிள் இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன 0ங்கிற பாயிண்ட்டே கிடையாது. அப்போ எந்த நம்பர் போட்டாலும் ஒரு நம்பர் தான் வரும். அப்போ ஒரு நம்பர் வரும். சரிங்களா? அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் இந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் 2,7. சரிங்களா? அதான் ரூல். சரிங்களா? ஓப்பன் இன்டர்வல் 2,7ல் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அடுத்து தேர்டு பாயிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இது நாட் அப்ளிகபிள் சொல்லணும். தேர்டு பாயிண்ட் என்ன, எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியாக வரணும். எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7ஆன்னு பார்க்கணும். சரிங்களா? இது பார்க்கணும். எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7. எஃப் ஆஃப் 2 போடுங்க. எஃப் ஆஃப் 2னா 2 மைனஸ் எக்ஸுக்கு இடத்துல 2 லாக் 2. சரிங்களா? 2 லாக் 2. அப்போ இதுக்கு மேலே கொண்டு போனோம்னா இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே தான். அப்போ 2 இன்ட்டு லாக் 2 பவர் 2 2 மைனஸ் 2 லாக் 2ங்கிறத 2 மைனஸ் லாக் 2 பவர் 2, அதாவது 2 லாக் பவர் 4 2 மைனஸ் லாக் டு த பவர் 4 2 மைனஸ் லாக் 4. அடுத்து எஃப் ஆஃப் 7 மைனஸ் 2 லாக் 7 அப்படின்னு வருமா. அதாவது எக்ஸுங்கிற இடத்துல 7 போட்டிருக்கேன். இந்த எக்ஸுங்கிற இடத்துல 7, அதேமாதிரி இங்கேயும் 7. அப்போ 7 மைனஸ் 2 லாக் 7. அந்த இப்போ லாக்ரதமிக் ரூலில் என்ன செய்யணும், பவரில் கொண்டு போயிடலாம். அப்போ 7 மைனஸ் லாக் 7 பவர் 2, இந்த 2 பவருக்கு போயிடும். அப்போ 7 மைனஸ் லாக் 7 ஸ்கொயர் 49. ரெண்டு ஒரே நம்பராக கிடையாது. ஏன்னா 2 மைனஸ்லேருந்து இந்த நம்பர் கழிக்கணும், இது 7லேருந்து கழிக்கணும். கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவல் கிடையாது. அப்போ எஃப் ஆஃப் 2
ஈக்குவலாக எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் இல்லை. சரிங்களா? ஈக்குவல் தேர்ட் பாயிண்ட் ஓகே இல்லைன்னு அர்த்தம் நாட் அப்ளிகபிள். சரிங்களா? எல்லோரும் என்ன ரூலு, கண்டினியூஸாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும், டிஃப்ரென்ஷியபிள் இருக்கணும், எஃப் ஆஃப் ஏசி கூட எஃப் ஆஃப் பியாக இருக்கணும். அடுத்து அதே நேரத்தில் எஃப் டேஸ் ஆஃப் சி 0 போடும்போது சியோட வேல்யூ ஓப்பன் இன்டர்வலில் இருக்கணும். இந்த 4 தான் ரோல்ஸ் தியரத்துடைய ரூல்ஸ். அப்போ இதில் 3வது கண்டிஷன் ஓகே ஆகலை. எஃப் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு வந்திருக்கு. அப்போ தேர்ஃபோர் ரோல்ஸ் தியரம் நாட் அப்ளிகபிள். Okay students,